வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 அண்ட் பேசிக்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக இது வந்து புரியும் சரியா. ஸோ இந்த மாடல் 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட்டில் பார்த்தோம். 500 லாபம், இல்லை 5000 லாபம், இல்லை 2000 லாபம், இல்லை 35% லாபம்னு சொல்லி நம்ம படித்தோம் சரியா. இங்கே வந்து என்ன இருக்குன்னா ப்ராடக்ட்ல இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 10 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 பெண்ணோட செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? 10 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 பெண்ணோட செல்லிங் ப்ரைஸ் சமம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 10 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னா, இந்த 8 பெண்ணோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய் தான்? 100 ரூபாய் தான். சொல்ற புரியுதா? அப்போ 10 பெண்ணை 100 ரூபாய்க்கு வாங்கி 8 பெண்ணே அவர் என்ன பண்ணியிருந்தாரு? 100 ரூபாய்க்கு வித்துருந்தாரு. அப்போ அவருக்கு லாபம் வந்து என்னது? 2 பெண் சரியா. ஸோ இந்த லாபத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி ப்ராடக்ட்ல கொடுத்துருப்பாங்க சரியா. அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட் என்ன போடுவீங்க? 100 போடுவீங்க சரி. அப்போ இங்கே டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் வந்து என்னது? 2 ப்ராடக்ட். செல்லிங் ப்ராடக்ட் வந்து என்னது? 8. இன்ட் என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. சொல்ற புரியுதா? ஸோ லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டில் எது வந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட்டு 100. ஸோ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 2 8 ஸோ 25. ஸோ 25% வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The cost price of pens is equal to the cost price of 21 pens is equal to the selling price of 20 pens சரியா. கவனிங்க, cost price of 21 pens is equal to the selling price of 20 pens. நான் சொன்ன கொஸ்டின் மாதிரியே இருக்கா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 21 பெண்ணை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 20 பெண்ணை என்ன பண்ணிடுவாங்க? 100 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 21 பெண்ணை வாங்கி 20 பெண்ணை வித்தாலே அவருக்கு 100 ரூபாய் கிடைச்சிருது. அப்போ ஒரு பெண் வந்து என்னது? ப்ராஃபிட். ஒரு பெண் வந்து என்னது? ப்ராஃபிட் சரியா. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா வந்து என்னது? டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் divided by selling product இன்ட் என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க சரியா. அப்போ டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் என்ன போடுவீங்க? 21லேருந்து 20 ஒரு பென் ஸோ 1 டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் வந்து என்ன போடுவீங்க? 20 ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க? செல் பண்ணுறாங்க. 20 பென்ஸ் வந்து என்னது? இந்த செல்லிங் ப்ரைஸில் இருக்குது 20. இன்ட் என்ன போட்டுருவீங்க? 100. ப்ளஸ் கேன்சல் பண்ணலாம்ல. இப்போ 5 ஸோ 5% வந்து என்னது அவங்களுக்கு? ப்ராஃபிட். அப்போ ஆப்ஷன் டி என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம் சரியா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, the selling price of 30 items சரியா. the selling price of 30 items is equal to the purchase price of 25 items. what is the profit or loss percent சொல்லி கேட்குறாங்க சரியா. அப்போ purchase price of 25 items, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 25 items. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 30 items. முதல்ல கொடுத்துருக்குது செல்லிங் ப்ரைஸ். சொல்ற புரியுதா? அப்போ நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் எடுக்கிற இடத்துல அந்த 30 போடணும் சரியா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 items. அப்போ 25 ப்ராடக்டை 100 ரூபாய்க்கு வாங்கி அவர் 30 ப்ராடக்டை விற்றாதான் அவருக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குது? 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ லாஸ் அப்படி தானே? 5 ப்ராடக்ட் லாஸ். அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 30லேருந்து 25 கழிச்சா போதும் 5 டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் எவ்வளவு? 30. இன்ட் என்ன போட்டுருவீங்க? 100 சரியா. ஸோ 1 5 5 6 5 30 சரியா. 32 6 52 100. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சரு 50/3 நம்ம கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். இந்த 50ல் பார்த்தீங்கன்னா 16 3 இருக்குது. ஸோ 16 3 48 கிடைக்கும்.
அப்போ அந்த 16 ஹோல் நம்பரை இங்கே போட்டுறோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 2. அந்த 2 போட்டுட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் 3 என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் கீழே போட்டால் போதும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 16 2/3 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. By selling 33 meters of cloth, one gains the selling price of 11 meters. Find the gain percent. சரியா? ஒரு ஆளு 33 மீட்டர் துணி விற்கிறாராம். மொத்தம் எவ்வளவு மீட்டர் துணி இருக்குது? 33 மீட்டர் துணி இருக்குதான். அதான் by selling 33 meters of cloth. சரியா? 33 மீட்டர் துணியை விற்பதன் மூலம் 11 மீட்டர் துணியை விற்ற விலைக்கு சமமான லாபம் பெறுகிறார். சரியா? அதுல 11 மீட்டர் வந்து என்னது இருக்கு? ப்ராஃபிட். 33 மீட்டர் துணியை வித்துட்டாருன்னா அவருக்கு என்ன கிடைக்குது? 11 மீட்டர் வந்து என்னது? ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. சரியா? அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 33ல 11 ப்ராஃபிட் போயாச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 22 மீட்டர். இது வந்து என்னது? காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? 100% நம்ம எடுப்போம். அப்ப 22 மீட்டர் 100%. இந்த 22ல பாதி தான் வந்து என்னது? 11. சரியா? 22ல பாதி தான் வந்து என்னது? 11. அப்ப 100ல பாதி கண்டுபிடிச்சா போதும்ல. அப்ப 100ல பாதி எவ்வளவு இருக்கும்? 50% இருக்கும். அப்போ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளவு இருக்கும்? 50%. நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நான் நார்மலா செயின் ரூல் தான் சார் போடுவேன் அப்படின்னா செயின் ரூல் போட்டுக்கோ. சரியா? செயின் ரூல் போடும்போது 100% அப்படிங்கிறது மாற்றிப்படும். 22 மீட்டர் அப்படிங்கிறது 100% அப்படின்னா 11 மீட்டர் வந்து எத்தனை சதவீதம் கால்குலேட் பண்ணுவேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 22 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 11. ஸோ ஒரு 11 11 2 11 22. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கிடைக்குமா? இது கேன்சல் பண்ணலாம். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? 50. ஸோ எக்ஸோட வேல்யூ உனக்கு என்ன கிடைச்சிரும்? 15 கிடைச்சிரும். புரியுதா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செல்லிங் 12 notebooks, a seller makes a profit equal to the selling price of 4 notebooks. What is his gain percent? அதே மாதிரி கொஸ்டின் தான் இருக்குது. ஒரு ஆள் மொத்தம் 12 நோட்புக் விற்கிறாராம். மொத்தம் எத்தனை நோட்புக் விற்கிறாராம்? 12 நோட்புக் வந்து விற்கிறாராம். 12 நோட்புக் வித்தாச்சு அப்படின்னா அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதா? 4 நோட்புக் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குதா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 8 நோட்புக். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 8 நோட்புக். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 நோட்புக்கு, ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 4 நோட்புக்கு. சொல்ல புரியுதா? அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் 8 நோட்புக் நீங்க என்ன பண்ணுவீங்க? 100% எடுப்பீங்க. காஸ்ட் ப்ரைஸ் 8 நோட்புக்கை 100% எடுப்பீங்க. அப்போ இந்த 8ல பாதி தானே 4. அப்போ 100ல பாதி எவ்வளவு? அதே மாதிரி 50% தான் கிடைக்கும். அப்போ 50% அவருக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட்டா கிடைக்கும். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a vendor bought bananas at 5 for rupees 10. ஸோ 5 பனானாவை 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. 5 for rupees 10 and sold then at 4 for rupees 6. 4 for rupees 6. 6 rupees விற்கிறார் அப்படின்னா அவருக்கு கெயினா இல்லைன்னா லாஸான்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம வந்து 5 பனானா 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ். 4 பனானா 6 ரூபாய்க்கு விற்கிறார். இது வந்து என்னது? செல்லிங் பிரைஸ். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பனானாவோட விலை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 5 பனானா 10 ரூபாய் அப்படின்னா ஒரு பனானா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/5 நமக்கு கிடைக்கும். சரியா? சில ஒரு சின்ன தப்பு இருக்கு. இதுல வந்து 6 பனானாஸ் வரும். சரியா? தமிழ் கொஸ்டின் கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ் கொஸ்டின் தப்பா இருக்கு. சரியா? ஸோ 6 பனானாஸ் வரும். அப்ப 6 பனானாஸ் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. சரியா? அப்போ என்ன போடுவீங்க? 10/6 போடுவீங்க. சரியா? அப்போ 10/6 போட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5/3 நமக்கு கிடைக்கும். சரியா? 5/3 rupees. ஒரு பனானோட விலை எவ்வளோ கிடைக்கும்? 5/3 rupees. அதே மாதிரி 4 பனானாவை 6 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா? அப்போ ஒரு பனானோட விலை எவ்வளோ கிடைக்கும்? 6/4. அப்போ உங்களுக்கு என்ன போடுவீங்க? 3/2 rupees போட்டுருவீங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100% எடுப்பீங்க. அப்படிதானே? அப்போ 5/3 அப்படிங்கிறது 100% அப்படின்னா
3/2 வந்து எத்தனை சதவீதம் நீங்க என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப என்ன பண்ண போதும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா, அப்போ 5/3 into x is equal to 100 into 3/2. அப்போ x is equal to 100 into 3/2 into 5/3 போகும்போது எப்படி மாறிடும், 3/5 மாறிடும். ஸோ 4 2 50 2 100, 4 5 5 50. அப்போ 10 into 3 into 3, அப்போ நம்மளுடைய 3 9, 9 into 10 எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 90 கிடைச்சிரும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 90% கிடைச்சிரும். புரியுதா? அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100%, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ தான் இருக்குது, 90% தான் இருக்கு. அப்புறம் ப்ராஃபிட்டா லாஸா, லாஸ். எவ்வளோ லாஸ், 10% லாஸ். சொல்ற புரியுதா? அப்போ லாஸ் எவ்வளோ இருக்கும், 10% இருக்கும். சில கொஸ்டின்ல ப்ராஃபிட் 10 கொடுத்துருவாங்க, லாஸ் 10 கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க கரெக்டா செஞ்சாதான் இது போட முடியும். சரியா, 6வது கொஸ்டின் பாருங்க. A vendor sells 10 clips for a rupee, gaining thereby 40%. How many clip did he buy for a rupee? சரியா, ஒரு வணிகர் 10 பொருளை 1 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 40 லாபம் அடைகிறார் எனில் 1 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது a vendor sells 10 clips for a rupee. for a rupeeனா 1 ரூபாய்க்கு. சரியா, 1 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாரு, 10 கிளிப் என்ன பண்றாரு, சேல் பண்றாரு. சேல் பண்ண அவருக்கு என்ன கிடைக்குது, 40% ப்ராஃபிட்டே கிடைக்குது. 1 ரூபாய்க்கு வித்தாலே அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how many clip did he buy for a rupee? 1 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது 1 ரூபாய்க்கு 10 கிளிப்பை வித்தாலே அவருக்கு 40% லாபம் கிடைக்குது. அப்போ 1 ரூபாய்க்கு அவரால் எத்தனை கிளிப்பை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ 1 ரூபாய்க்கு 10 கிளிப் வாங்கினா 40% லாபம் கிடைக்கல. அப்ப 40% ப்ராஃபிட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, 100 கூட அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. அப்படிதானே? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், 140% இருக்கும். அப்படிதானே? அப்போ 140%ங்கிறது 1 ரூபாய் அப்படின்னா 100% வந்து என்ன நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 140 into x is equal to 1 into 100. சரி, அவை கேன்சல் பண்ணலாமா, 0 0 கேன்சல் ஆகும். ஸோ 7 2 14, I 2 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5/7 ரூபீஸ். சரி, இதான் வந்து என்னது, காஸ்ட் பிரைஸ். இந்த 5/7 ரூபீஸுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, 10 கிளிப் என்ன பண்ணியிருப்பாரு, வாங்கியிருப்பாரு. வாங்கி அதை 1 ரூபாய்க்கு விற்றதுனால அவருக்கு என்ன கிடைக்குது, 40% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, 1 ரூபாய்க்கு அவர் எத்தனை கிளிப் வாங்கியிருக்கான்னு கேட்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை மாற்ற போகிறோம், 1ஆ மாற்ற போகிறோம். அப்போ இந்த இடத்துல 1 ரூபீஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த 5/7 வந்து என்ன ஆயிரும், ரைட் சைடு போயிடும். அப்போ 10 இன்ட்டு இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு வரும்போது தலைகீழாக மாறிடும். 5/7 எப்படி மாறிடும், 7/5 மாறிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 2 10. அப்போ ஈரேலாம் 14 கிளிப். அப்போ 1 ரூபாய்க்கு அவர் எத்தனை கிளிப் வாங்கலாம், 14 கிளிப் வாங்கலாம். சொல்ற புரியுதா? ஸோ முன்னாடி கேட்ட கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தாங்க, 1 ரூபாய்க்கு 10 கிளிப்பை விற்றா 40% லாபம் கிடைக்கும் கேட்காங்க. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அப்போ 10 கிளிப்பை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, 5/7 ரூபீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வாங்கியிருப்பாரு. அதை 1 ரூபாய்க்கு நம்ம எத்தனை வாங்குவார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 5/7 ரூபீஸ் கிளிப்பு, 5/7 ரூபீஸுக்கு 10 கிளிப் அப்படின்னா 1 ரூபாய். அப்போ இந்த இடத்துல 1 போடும்போது இந்த 5/7 எப்படி மாறிடும், தலைகீழாக மாறிடும். சரியா, அதை போட்டு மல்டிப்ளை பண்ணா போதும் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A vendor bought buttons at 6 for a rupee. How many for a rupee he sell to gain 20%? சரியா, ஒரு வணிகர் 6 பட்டன்களை 1 ரூபாய்க்கு வாங்கி 20% லாபத்தில் விற்றால் 1 ரூபாய்க்கு எத்தனை பட்டன்களை விற்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ a vendor bought buttons at 6 for a rupee. 6 for a rupee. How many for a rupee he sell to gain 20%? சரியா, கவனிங்க. A vendor bought buttons at 6 for a rupee. ஸோ 1 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாரு, 6 பட்டன் வாங்குறாரு. How many for a rupee he sell to gain 20%? சரியா, அப்போ
ஒரு ரூபாய்க்கு அவர் எவ்வளவு செல் பண்ணா அவருக்கு 20% லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னது 100%. சரியா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 120% என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 100% தான் எவ்வளவு? ஒரு ரூபாய். அப்ப 120% என்ன நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 100 into x is equal to 120 into 1. அப்ப 0 கேன்சல் ஆகும். 2 10 6 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6/5 கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 120% வித் எவ்வளோ இருக்கும்? 6/5 ரூபீஸ்க்கு அவர் என்ன இருப்பாரு? வித்திருப்பாரு. சரியா? இந்த 6/5 ரூபீஸ்க்கு அவர் எத்தனை பட்டன் வித்திருப்பாரு? 6 பட்டன் வித்திருப்பாரு. சரி, அப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 ரூபாய்க்கு எத்தனை பட்டன் விற்பாருன்னு கேட்காங்க. அப்ப இதை ஒன்னா மாத்தும் போது இந்த 6/5 அங்க எப்படி மாறிடும்? 5/6 மாறிடும். அப்ப ரெண்டு என்ன பண்ணா போதும்? கேன்சல் பண்ணா போதும். அப்ப 1 ரூபாய்க்கு அவர் எத்தனை பட்டன் தான் விற்பாரு? 5 பட்டன் தான் விற்க முடியும் அவருக்கு. சொல்ற புரியுதா? 1 ரூபாய்க்கு எத்தனை பட்டன் விற்பாரு? 5 பட்டன் வித்தாதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த 20% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். புரியுதா? நீங்க சிம்பிளா செய்யலாம். மொத்தம் 120% போட்டாச்சா? எத்தனை பட்டனு? 6 பட்டன். ஒரு பட்டனுக்கு எவ்வளவு லாபம்? 20% வந்து நமக்கு லாபம். அப்ப 100% எத்தனை பட்டன் இருக்கும்? 5 பட்டன் தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரே இதுல என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபர்தர் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.